ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் பசலி அப்படின்னு சொல்லுவோம். பசலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. இந்த கீரையை வச்சு ஒரு வித ரசம், பொரிச்ச குழம்பு வச்சுருப்பீங்க, சாம்பார் வச்சுருப்பீங்க, கூட்டு வச்சுருப்பீங்க. இந்த கீரையை வச்சு ஒரு வித ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த கீரையை நல்லா வேக வச்சு மசிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு இந்த கீரையை நல்லா மசிச்சிக்கணும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சிக்கணும். வேக வச்சு அந்த பசலைக்கீரையை, சாம்பார் பசலைக்கீரை அதை வேக வச்சு நல்லா மசிச்சிட்டோமா, அந்த ரசத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிளகாய், பெருங்காயம் வந்து நான் எப்பயுமே கட்டி பெருங்காயம் தாங்க போடுவேன், பால் பெருங்காயம், மிளகாய், பெருங்காயம், வெங்காயம், கடுகு, கொஞ்சமாக புளி கரைசல். இந்த கீரை மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசிச்சு வச்சுருக்க கீரையோட இந்த புளி கரைசலை ஊற்றிக்கிறோம். புளி கரைசலை ஊற்றிக்கிட்டு அப்புறம் தாளித்து விட்டுற வேண்டியது தான். கீரை மசித்ததோடு இந்த புளி கரைசலை ஊற்றிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. சாதத்தில் நம்ம தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ரசத்தை வச்சு சாப்பிடலாம். இல்லை, அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது, ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியம் கூட. பசலைக்கீரையில் நல்ல ஒரு சத்து, அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சிங்கன்னா. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய், கடுகு, வெங்காயம், பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். வதக்கி அந்த புளிக்கரைசல், கீரை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதோடு அதை தாளித்து கொட்டி கொதிக்க விட்டோம்னா சூடான ரசம் ரெடி. ஓகே, பாய். இந்த ரசம் வச்சிட்டோம்னா குழம்பெல்லாம் வைக்க தேவையில்லை. இந்த ரசம் இந்த பாருங்கள், அந்த பெருங்காய மணத்தோட ரொம்ப வாசமாக இருக்குது. இந்த ரசம் வச்சுட்டு வாழைக்காய் வறுவலோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவலோ சேர்த்து காம்பினேஷனோட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த வாழைக்காய் வறுவல் காம்பினேஷன், பூண்டும் வாழைக்காவும் நாங்கள் வறுப்போம். எங்கள் மாமியார் அப்படி தான் வறுப்பாங்க. இந்த வாழைக்காய் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல்.